ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நான் உங்க ஜெயந்தி. இன்னைக்கு நம்ம சுவையா வீட்டில் தயாரிக்கக்கூடிய அந்த பாவக்காய் பக்கோடா அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். உங்க எல்லாருக்குமே தெரியும் பாவக்காவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி. சுகருக்கு அப்புறம் அந்த எல்லா விதமான அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுல இது ஒரு அருமையான ஒரு வெஜிடபிள் இது. ஆனா இதோட கசப்பு தன்மையினால குழந்தைகள் ஈவன் பெரியவர்கள் கூட இதை சாப்பிட்றது இல்லை. ஸோ இதை மாதிரி பாவக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற அந்த சீடெல்லாம் வந்து எடுத்துடணும். நான் அந்த சீடெல்லாம் நல்லா முத்தின சீடெல்லாம் எடுத்து அகைன் வந்து இதுல பேக்ல வச்சு பார்ப்பேன் எது எது வந்து பிழைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் அது நல்ல முளைச்சும் வரும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நல்ல அகைன் இன்னும் 2 தடவை வாஷ் பண்ணிட்டோம்னா அந்த கசப்பு ஃபுல்லாக போயிடும். இப்போ ஒரு குழிக்கரண்டி 2 குழிக்கரண்டி அளவுக்கு அரிசி மாவு வந்து போட்டுக்கணும் இதை பைண்டிங்காக. அப்புறம் கடலை மாவு வந்து ஒரு 1.5 கரண்டி வந்து போட்டுனா போதும். ரொம்பவும் இந்த மாவோட கண்டென்ட் ஜாஸ்தி இல்லாமல் பார்த்துக்கணும். வெஜிடபிள் நமக்கு நல்லா தெரியணும் அது மாதிரி. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறோம். அண்ட் சில்லி பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கணும். கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும்னு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் சால்ட் வந்து ரெக்கையர்ட் சால்ட் போடணும். சால்ட் வந்து கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு தேவைப்பட்டதுன்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்மஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக கீ ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஒரு சூடாக இருக்கிற எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எது வேணாலும் உங்களோட ஆப்ஷன் அது. அவ்வளோதான். இதில் லைட்டாக தண்ணி தெளித்து பிசையணும். ரொம்ப பண்ணிங்கன்னா கசகசன்னு ஆகிடும். அது மாதிரி பண்ணிவிட்டு இது நல்ல ஆயில் நல்லா சூடான உடனே போட்டு பொரித்து பொறுமையாக வந்து கொஞ்சம் ஸ்டிர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சுவையான பாவக்காய் பக்கோடா இது எல்லா மெயின் டிஷ்ஷோடையும் இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இல்லை வெறும்னே வேணாலும் இதை வந்து சாப்பிடலாம். யாராவது கெஸ்ட் எல்லாம் வரும்போது கொஞ்சம் ரிச்சா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறச்ச, ஆனால் கெஸ்ட்டுக்கு பாவக்காய் கொடுக்கக்கூடாதுன்னா விட்டுடலாம். மற்றபடி பிடிச்சவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் வந்து வீட்லேயே தயாராகிடும். கண்டிப்பாக ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.